காவிரி டெல்டா பகுதிகளுக்கு தேவையான தண்ணீர் குறித்து ஆய்வு செய்த நிபுணர் குழு உச்சநீதிமன்றத்தில் நேற்று அறிக்கை தாக்கல் செய்தது. இந்த நிலையில் இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இன்று மீண்டும் விசாரணைக்கு வருகிறது. காவிரி டெல்டா மாவட்டங்களில் கருகும் பயிர்களை காப்பாற்ற உடனடியாக 12 TMC தண்ணீர் திறந்து விடுமாறு கர்நாடகத்திற்கு உத்தரவிடக் கோரி தமிழக அரசு சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இதனை விசாரித்த நீதிபதிகள் டெல்டா பகுதிகளில் பயிர்களை காப்பாற்ற தேவையான தண்ணீர் அளவு குறித்து ஆய்வு செய்வதற்காக மத்திய நிபுணர் குழுவை அனுப்பியது. மத்திய குழுவினர் திருச்சி, தஞ்சை, நாகை, திருவாரூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் ஆய்வு மேற்கொண்டனர். மொத்தம் 375 கிலோமீட்டர் தூரம் பயணம் மேற்கொண்ட இந்த குழுவினர் 14 இடங்களில் ஆய்வு செய்தனர். இந்த அறிக்கை உச்சநீதிமன்றத்தில் இன்று தாக்கல் செய்யப்பட்டது. அதில் சம்பா பயிர்களை காப்பாற்ற 2.44 TMC தண்ணீர் தேவை என பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இந்த வழக்கு நீதிபதி RM லோதா தலைமையிலான அமர்வு முன்பு விசாரணைக்கு வருகிறது. அப்போது தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்து விடுவது தொடர்பாக கர்நாடக அரசுக்கு முக்கிய உத்தரவுகள் எதுவும் பிறப்பிக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது.